ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் டவுன் டூல்ஸ் டிவி பிரீதா. நம்ம சேனலில் வந்து சில பல காரணங்களால் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட முடியல. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு குக்கிங் வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் ரெசிபி தான் வந்து செய்ய போகிறோம். இது வந்து சிங் சீக்ரெட்னு ஒரு பிராண்டில் ஆல்ரெடி நான் ஹக்கா நூடுல்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நூடுல்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த பிராண்ட்லேருந்து மசாலாஸ் கொடுத்துருக்காங்க. சைனீஸ் ஐட்டத்தோட மசாலாஸ் வந்து ஒரு காம்போ பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பன்னீர் சில்லி அண்ட் மஞ்சூரியன், இந்த மாதிரி 4 வெரைட்டிஸ் ஆஃப் மசாலா பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பேக் வாங்கணுன்னாலே நம்ம 4 வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து செய்யலாம். இந்த டிஷ்ஷஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து செகண்ட் டைம் இல்லை 3rd டைம் வாங்குகிறேன் இந்த மசாலா வந்து. ஸோ இது வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. எப்படி செய்யணும்னு மெத்தட் ஆஃப் குக்கிங் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. தெரியாதவங்க பார்த்து படித்து சூப்பராக செய்யலாம். ஈஸியாக ரொம்ப குயிக்கான ஒரு ரெசிபி தான் இது. நம்ம டக்குன்னு ஒரு பன்னீர் சில்லி மசாலா சாப்பிட்ணும், இல்லை ஒரு மஞ்சூரியன் சாப்பிட்ணும், இல்லை ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ணும், ஒரு சைனீஸ் அந்த டேஸ்ட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மசாலா யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி பன்னீர் சில்லி தான் செய்ய போகிறேன். மீதி மசாலாலாம் பேக் பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு. இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும். நம்ம வந்து அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி நல்லா நைஸாக நல்லா கரைச்சி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த பபிள்ஸ்லாம் இல்லாமல் கட்டிலாம் இல்லாமல் நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் அது தண்ணியில் கரைச்சி வச்சிடறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதுக்கு தேவையான வெஜ்ஜீஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆயிலில் வந்து பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அந்த சில்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சில்லி கிரேவி வந்து நான் வந்து கொஞ்சம் மொறுன்னு கிறிஸ்பியாக வேணுன்றதுக்காக கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வர வரைக்கும் 2 டபுள் சைடும் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு சைடு வந்து வெஜ்ஜீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனியன், கேப்சிகம், அப்புறம் வந்து ஜிஞ்சர், கார்லிக்லாம் வந்து ரொம்ப நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி, அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜ்ஜீஸ் வந்து ஆட் பண்ணணுனாலும் அதையும் சேர்த்துக்கலாம். ஆனால் மெயினாக நம்ம வந்து பன்னீர் சில்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், கேப்சிகம் தான் இது வந்து மெயின் நம்மளுக்கு. ஸோ அந்த க்யூப் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதே சேம் ஆயிலே வந்து இப்போ அந்த கிரேவி வந்து செய்ய போகிறோம். அதில் கார்லிக்கை வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கார்லிக்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட, இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இது கூட வந்து சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா. இந்த கார்லிக் வந்து ரோஸ்ட் ஆனதும் நான் வந்து ஜிஞ்சர் அண்ட் க்ரீன் சில்லிஸை வந்து இந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆனியன் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த ஒரு குயிக்காக ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடும். சைட் டிஷ் வந்து சப்பாத்தி மட்டும் ரெடியாக மாவு பிசைஞ்சு வச்சுட்டுனா டக்குன்னு இதை வந்து வெஜ்ஜீஸை கட் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஆனியன் ஃப்ரை ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. ஆனியன் வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பெருசாக வந்து உப்பு ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை, அதில் வந்து உப்பு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து டொமேட்டோ கெச்சப் அண்டு வினிகர் இதெல்லாம் வந்து வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா வந்து இதில் ஆட் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி அந்த மசாலாவிலே வந்து சோயா வந்து நிறைய மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கலரும் கொஞ்சம் காரமும் சேர்க்கறதுக்காக தான் நான் வந்து சில்லி டொமேட்டோ சாஸ் அண்ட் வினிகர், கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும். இந்த சோயா, இந்த இந்த சில்லி ஐட்டம் வந்து ரொம்ப ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும். அதுக்காக காரம் கொஞ்சம் வேணுன்றதுக்காக நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த கரைச்சி வச்ச இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு வந்து திக்காகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா குக் பண்ணணும். இதை ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கனாலே போதும். நல்லா திக்காகிரும். ஆல்ரெடி இந்த மசாலாவில் திக்கான இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மசாலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸ் தண்ணியில் இந்த பவுடரை வந்து நல்லா
கரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கிரேவி கிடச்சிடும். ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆன பிறகு ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் கசூரி மேத்தி வச்சுருந்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் சில்லி மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு சாஃப்டான சப்பாத்தி ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த மசாலா வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக சூப்பராக ஒரு டின்னர் வந்து எங்களோட டின்னர் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா வந்து டிமார்ட்டில் நான் வந்து வாங்கினேன். உங்களுக்கு வந்து நிறைய ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும், சூப்பர் மார்க்கெட்ஸில். ஸோ கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 3 வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸும் கொடுத்துருக்காங்க மசாலாவும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Preetha Rajkumar, signing off. Tata and take care.